மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் இப்போ ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கிறாரு திமுக மீது. விரைவில் தேர்தல் வரும், விரைவில் ஆட்சி மாற்றம் நடைபெறும். அப்போ மு.க. ஸ்டாலின் சொன்னது எங்களுக்கு புரியல, இப்போ எங்களுக்கு புரியுது. 29 கம்ப்ளைண்ட் வருது, 30ஆம் தேதி எல்லாரும் அரெஸ்ட் பண்றாங்க. பண பரிமாற்றம் நடத்தப்பட்டதா, பணம் பிடிப்பட்டதா, அந்த எம்எல்ஏ வேற ஒரு கட்சிக்கு தாவி விட்டாரா? ஆளும் கட்சி, ஆள் பலம், போலீஸ் பலம், செல்வாக்கு பலம் இவ்வளவு இருந்தும் ஏன் செந்தில் பாலாஜி பார்த்து இவங்க பயப்படணும்? குட்கா புகழ் விராலிமலை புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கு உறுத்துவதும் செந்தில் பாலாஜி தான். போக்குவரத்து துறையில பல ஊழல்களை மேற்கொண்ட ஊழல்வாதியாக திளைத்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் கண்ணை உறுத்துவதும் இந்த கரூர் செந்தில் பாலாஜி தான். அந்த கரூர் செந்தில் பாலாஜியை காலி செய்தால்தான் கரூர்ல அரசியலே பண்ண முடியும் விஜயால. ஒரு விஷயத்த பேசியிருந்தார். கரூர்ல ஒரு கணக்கு வழக்கு எங்களுக்கு இருக்குது, அது முடிக்கணும், அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்றதை நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு மக்கள் எது நடந்தாலும் சும்மா இருப்பாங்க அந்த ஒரு நினைப்புல ஆளும் கட்சி இருக்குது. உண்மைதான் மேம். அந்த ஆணவத்தோட உச்சத்துல இன்றைக்கு நேற்று பெய்த மழையில் முளைத்த காளானாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா கலைஞர் கொண்டு வந்த சிறப்பு இடஒதுக்கீடு சட்டம் வந்துச்சுல, அது கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு RSS ஜட்ஜி தான், சுவாமிநாதன் அவர்கள் தான் அதை கேன்சல் பண்றார். இஸ்லாமிய நண்பனாக, கிறிஸ்துவ நண்பனாக வேடமிட்டு கொண்டிருக்கிற விஜய் இது வரைக்கும் ஏற்று பேசியிருக்காரா? ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? தெம்பு இருக்கா, திராணி இருக்கா விஜய்க்கு? A1 குதிரை பேரம் விஜய் தான் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த நிகழ்வில் A1 அக்யூஸ்ட் யார்? ஆமா மேம், மே 4ஆம் தேதியில இருந்து குதிரை பேரம் மட்டும் தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அது அரங்கேற்றுவது தாவேகா. அது முதல் சாட்சி. இன்றைக்கு 6 பேர் ராஜினாமா பண்ணி டிவிகேல சேர்ந்திருக்காங்க. அதுக்கு பேர் குதிரை பேரம் இல்லையா? தமிழ்நாட்டோட மிக முக்கிய தலைவர், ஈழத்துக்கெல்லாம் மைந்தர், பாராளுமன்றவாதி அண்ணன் வைகோ அவர்கள் என்ன சொன்னாரு? நான் விஜய் அவர்களை 1 மணி நேரம் 20 நிமிடம் சந்தித்தேன், அன்பாக உரையாடினார், ஆதரவாக பேசினார் என்று அடுக்குமொழியில அளந்து விட்டாரு அண்ணன் வைகோ அவர்கள். என்ன சொன்னார்? தன்னுடைய 2 மதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்யுங்க, நானே நீங்க சொல்ற தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணி அவங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல அரசியல் நிகழ்வுகளை என்னோடு பேசுவதற்காக இணைந்துள்ளார் திமுக அரசியல் விமர்சகர் திரு வல்லரசு அவர்கள். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் வல்லரசு சார். வணக்கம் மேம். ஆக்சுவலி இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சோ இத பத்தின புரிதல் என்னன்றதை நீங்க தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் இப்போ ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கிறாரு திமுக மீது. என்னன்னு பாத்தீங்கன்னா, விரைவில் தேர்தல் வரும், விரைவில் ஆட்சி மாற்றம் நடைபெறும். அப்போ மு.க. ஸ்டாலின் சொன்னது எங்களுக்கு புரியல, இப்போ எங்களுக்கு புரியுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இந்த குதிரை பேரம் நடக்குதுன்ற விஷயத்த முன்வைக்கிறார். டிவிகேல இருந்து திமுகவினர் நிறைய எம்எல்ஏக்களை விலை கொடுத்து, பல கோடிகளை கொடுத்து விலை கொடுத்து வாங்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியானதுல இருந்து பே சண்முகம் அவர்கள் பேசியிருந்தாங்க. பே சண்முகம் அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, திமுக உழைத்தவர்கள், தேர்தல் நேரத்துல ஸ்டாலின் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணவர். டக்குன்னு இப்படி மடைமாற்றம் செய்வதை எப்படி பாக்குறீங்க நீங்க? வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமல்ல, திமுகவோட தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. தலைவர் கலைஞர் அவர்களை முன்பு ஒரு முறை பேட்டி எடுக்கும்போது கூட, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையவில்லை என்றால் நீங்க என்னவா ஆயிருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு கம்யூனிஸ்டாக ஆயிருப்பேன் அப்படின்னு தான் சொன்னார் கலைஞர் அவர்கள். ஒரு சட்டமன்ற ஒரு 10 வருடங்கள் முன்பாக ஒரு சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது அதுல கம்யூனிஸ்டுகளுக்கு ஒருத்தர் கூட சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அப்போ திமுகவையும் தோற்கடிச்சிட்டாங்க மக்கள். அப்ப போயிட்டு மக்கள் பத்திரிகை நிருபர்கள் போயிட்டு கலைஞர் அவர்கிட்ட கேட்கிறாங்க, தேர்தல் தோல்வி குறித்து என்ன நினைக்கிறீங்க? நான் அப்போ கலைஞர் சொல்றார், நான் தோல்வியுற்றது கூட எனக்கு கவலையாக இல்லை, ஆனால் கம்யூனிஸ்டுகளே இல்லாத ஒரு சட்டமன்றம் அமைய போகிறதே, இங்கு எங்குப்படி ஜனநாயகம் இருக்கும் என்று அந்த கவலையை தெரிவித்த ஒரு இயக்கம் திமுக. தலைவர் கலைஞர் அவருடைய மறைவிற்கு பிறகான காலகட்டங்கள், இந்த 10 வருட காலகட்டங்கள்ல தந்தையை போலவே கம்யூனிஸ்டுகளை, காம்ரேடுகளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு நிலையிலும் விட்டுக் கொடுக்கவில்லை. இது ஒரு பதிவு. ஏன் நம்ம சண்முகம் அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு நம்ம பேசுறோம். தோழர் சண்முகம் அவர்களை பற்றியும் முரசொலியில கட்டுரைகள்லாம் வந்து, அந்த கட்டுரையில எந்த ஒரு இடத்துலயும் அவங்க கம்யூனிஸ்டுகளை குறை சொல்லவே இல்லை, கம்யூனிசவாதிகளை குறை சொல்லவே இல்லை, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை, பொருளாதார சித்தாந்தத்தை குறை சொல்லவே இல்லை. ஆனா அந்த சித்தாந்தத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைவராக, செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் பே சண்முகம் அவர்களுடைய நிலைப்பாடு, அதுவும் மே 4ஆம் தேதி எலெக்ஷனுக்கு பிறகு அல்லது தாவேகா விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு திரு சண்முகம் அவர்களுடைய செயல்பாடுகளில் ஏற்பட்ட மாற்றம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க குற்றம் சுமத்தி இருக்காங்கன்னு நான் பார்க்கணும். இப்போ பே சண்முகம் அவர்கள் சொல்றாங்க, இந்த தமிழ்நாட்டுல திமுக தலைவர் விரைவில் ஆட்சி மாறும், தயாராக இருங்க அப்படின்னு சொன்னார். இது எந்த ஒரு தோல்வியுற்ற கட்சியும், தேர்தலில் தோல்வியுற்ற ஒரு கட்சியோட தலைவர் தன் தொண்டர்களை
எப்படி தேற்றுவார்கள், தன்னுடைய நிர்வாகிகளை எப்படி தக்க வைத்துக் கொள்வார்கள்? கவலைப்படாதீங்க, நம்ம தோற்கல, வெற்றியோ தோல்வியில அங்க இருக்கிற ஏதாவது பாசிட்டிவிட்டியை கனெக்ட் பண்ணி தான் அந்த வகையில தான் அந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளும் அவங்க தேற்ற முடியும், அவங்களை வந்துட்டு வைப்ரண்டா மோட்டிவேட் பண்ண முடியும். அந்த வகையில தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். தேற்றுவதற்காக சொன்ன ஸ்டேட்மெண்டா இல்ல தான் தோத்ததை ஏத்துக்கவே முடியல அப்படின்றதுக்காக இவங்க சொல்லக்கூடிய ஒரு பதிலா? அரசியல் ஜனநாயகத்துல, தேர்தல் ஜனநாயகத்துல எந்த ஒரு கட்சியும் ஜெயிக்கலாம், தோக்கலாம், தோல்வி அடையலாம், இல்ல மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். இதை தெரிந்து கொண்டவர்கள் தான் இன்றைக்கு தலைவர்களாகவே இருக்க முடியும். வந்து மு.க. ஸ்டாலின் அவர் எப்பேற்பட்ட தலைவர் என்று ஒரு உதாரணம் சொல்றேன். 2018 பிறகு ஜெயலலிதாவோட மறைவிற்கு பிறகு OPS, சசிகலா வந்துட்டு எடப்பாடி இவங்க மூவருக்குள் ஏற்பட்ட பிளவுகள், அதிமுகவோட நிலையற்ற தன்மை எல்லாம் நடந்துச்சு. அப்போ கூவத்தூர்ல எடுத்து போயிட்டு அதிமுகவோட எம்எல்ஏக்களை அதிமுக தலைமை கிட்ட இருந்து சசிகலா, டிடிவி தினகரன், OPS, EPS பல அணிகளாக பிரிவுற்ற நிலைமையில கூத்தூர்ல பெரிய கூத்து நடந்துச்சு. அன்றைக்கு பல கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருந்த அரசியலை விரும்பக்கூடிய பல பேரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, கலைஞர் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அதிமுக இருந்து 20 பேர் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சிருக்கலாம். மு.க. ஸ்டாலின் அதை செய்யவே இல்லை, அவருக்கு துணிவு இல்லையா, தெம்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன தெரியுமா சொன்னாரு, அரசியல பண்பான ஒரு தலைவராக அவர் எப்போது பார்க்கப்பட்டார் என்றால் அந்த நிமிடம் தான். என்ன சொன்னார், ஜனநாயகத்தின் வழி தேர்தலை எதிர்கொண்டு மக்களை சந்தித்து ஒரு முதலமைச்சராக பதவியேற்பேனே தவிர இந்த பின்வாசல் வழியாக குதிரை பேரத்தின் அடிப்படையில எம்எல்ஏக்களை மிரட்டியோ ஆசை காட்டியோ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி எந்த ஒரு காலத்திலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்க மாட்டான் என்பதை தெளிவுபடுத்திய ஒரு தலைவன் தான் மு.க. ஸ்டாலின். அந்த தலைவன் தான் சொன்னார், 4ஆம் தேதி 4 மணிக்கே அறிவித்தார், எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டே இருக்கு, பெரும்பான்மை கிடைக்கல, முதலமைச்சராக தொடர முடியாது என்ற பட்சத்தில் அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 51 சீட்டுகள் இருக்கிறது, 73 சீட்டு வச்சிருக்காங்க. ஆட்சி அமைக்க இருவரும் இணைந்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழ்நிலை இருந்த போது கூட ஒரு முதல் தலைவனாக அந்த தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்க அதே வேளையில் அண்ணா அறிவாலயத்தில் அறிவித்தார், திமுக எப்படி சிறந்த ஒரு ஆட்சியை வழங்கியதோ அது போல அடுத்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என்று அறிவித்த முதல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால அவர் எப்படி குதிரை பேரத்தை வந்து ஊக்குவிப்பார், எங்க ஊக்குவித்தார், இது ஒண்ணு இருக்கு. ஏன்னா திமுகவோட தலைமையோட சித்தாந்தம் தெளிவை நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பேச்சு அன்முகம் போன்ற தலைவர்கள் என்ன சொல்றாங்க, திமுக வந்து குதிரை பேரத்தை உருவாக்குது. இப்ப கூட வந்துட்டு கரூர்ல இருக்கிறவங்க, கரூர் சம்பந்தப்பட்டவங்க ஒரு வந்து இந்த கருத்து கணிப்பை வெளியிடக்கூடிய திருநாவுக்கரசு போன்றவர்கள் மூலமாக இளையராஜா என்ற ஒரு ஊத்தங்கரை எம்எல்ஏவிடம் 35 கோடி வரையும் பேரம் பேசப்பட்டது. ஏற்கனவே சட்டமன்றத்துல தாவேக பெரும்பான்மை நிரூபித்து விட்டது. அடுத்த 6 மாசத்துக்கு அவங்க எந்த பிரச்சனையுமே இல்ல. 29 காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்ட்டு இதே மாதிரி வந்து ஊத்தங்கரை எம்எல்ஏ வந்துட்டு சில பேர் வந்துட்டு கரூர்ல இருக்கிற சில பேர் வந்துட்டு 35 கோடி வரைக்கும் பணம் தரேன், நீங்க எதிர்வரும் காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை தாவேக எதிராக பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் வரும்போது நீங்க தாவேக அகைன்ஸ்டா செயல்படணும் அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏவிடம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டு தமிழக காவல்துறை இவ்வளவு சிறப்பா வேலை செய்யறாங்க பாருங்க, எவ்வளவு வேகமா செயல்படுறாங்க பாருங்க. குதிரை பேரம் நடக்குதா இல்லையா தெரியாது, குதிரை வேகத்துல இவங்க செயல்படுறாங்க. யாருக்காக? தாவேக்காக. யாருக்காக? விஜய்க்காக. யாருக்காக? ஆதவ் அர்ஜுனாவுக்காக. 29 கம்ப்ளைண்ட் வருது, 30ஆம் தேதி எல்லாரும் அரெஸ்ட் பண்றாங்க. பணம் பரிமாற்றம் நடத்தப்பட்டதா, பணம் பிடிப்பட்டதா, அந்த எம்எல்ஏ வந்து வேற ஒரு கட்சிக்கு தாவி விட்டாரா? ஆனால் இது எதுவுமே நடைபெறவில்லை. இது ஏதோ ஒரு தனிநபர்கள் பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். சட்டம் தன் கடமையை செய்யட்டும், நிர்வாகம் அவர்கள் தவறு செய்த தண்டிக்கட்டும். இதுல எங்கே இருந்து 29ஆம் தேதியே செந்தில் பாலாஜி இதுல தலையீடு, கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி தலையீடு, ஏன்டா கரண்ட் வரல திமுக, ஏன்டா கொலை கற்பழிப்புல தமிழ்நாட்டுல இப்ப நடக்குது, விஜய் தலைமையிலான ஆட்சி நடக்குது, அதுக்கு திமுக. அப்போ ஒரு குதிரை பேரம் நடக்குது, யாரோ ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா உடனே செந்தில் பாலாஜி மேல ஒரு கரையை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ற வேண்டிய நெகட்டிவ் நெரேட்டிவ் சொல்லுவாங்க. எந்த மாதிரியான மனநிலைமை தெரியுமா, கீழ்த்தரமான மனநிலை. இதுல சம்பந்தமே இல்லாத 4 பேரை உடனடியாக காவல்துறை கைது செய்து அது செந்தில் பாலாஜி மீதும் திமுக மீதும் போடுவது எந்த வகையில் நியாயம்? கூடிய சீக்கிரத்துல வந்து தமிழக முதல்வர் கரூர் போக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க இருக்கவங்களுக்கு துக்கம் விசாரிக்க மீண்டும் அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கு முன்னாடி, அதாவது முதல்வர் கரூர் போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற வேகத்தை காட்டுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது. ஆளும் கட்சி, ஆள் பலம், போலீஸ் பலம், செல்வாக்கு பலம் இவ்வளவு இருந்தும் ஏன் வந்து செந்தில் பாலாஜி பார்த்து இவங்க பயப்படணும்? ஏற்கனவே கரூர்ல வந்து அண்ணாமலை பிஜேபியில் இருந்த அண்ணாமலை IPS அவரும் இதே மாதிரி செந்தில் பாலாஜி அவரை பார்த்து பயந்து, செந்தில் பாலாஜி வந்துட்டு அண்ணாமலை கட்டியிருந்த அந்த வாட்டு ஒரு கேள்வி கேட்டதா இருக்கட்டும், அதுல இருந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி, அப்போ கரூர்ல அண்ணாமலை செந்தில் பாலாஜி பத்தி பயப்படுறார். அதனோட அடிப்படையில தான் அவர் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு. MR விஜயபாஸ்கர் அதிமுக முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர், அவர் நேற்று வந்து விஜயோட கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டார். அந்த கரூர்ல MR விஜயபாஸ்கர் அவரால் வெற்றி பெற முடியாது. ஏன்னா அங்க ஜாம்பவான செந்தில் பாலாஜி நிற்கிறார். விஜய்க்கும் கண்ணை உறுத்துறது செந்தில் பாலாஜி தான். குட்கா புகழ், விராலிமலை, புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கு உறுத்துவதும் செந்தில் பாலாஜி தான். MR விஜயபாஸ்கர்
போக்குவரத்து துறையில பல ஊழல்களை மேற்கொண்ட ஊழல்வாதியாக திளைத்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் கண்ணை உறுத்துவதும் இந்த கரூர் செந்தில் பாலாஜி தான். அந்த கரூர் செந்தில் பாலாஜியை காலி செய்தால்தான் கரூர்ல அரசியலே பண்ண முடியும் விஜயால. அதனாலதான் ஏற்கனவே 41 பேர் கொலை வழக்கு, அந்த ஸ்டாம்பேட் மரணம் குறித்து சிபிஐல வழக்கு இருக்கும்போது ஏற்கனவே விஜய் தரப்புல இருந்து அவர்களுக்கு நிவாரண தொகை அளிக்கப்பட்ட போது இப்போ திடீரென்று அவங்களை சந்திக்கிறதுக்கு முன்பா தமிழக அரசு என்ன சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல படிச்சவங்களை தகுதிக்கு ஏற்ற வகையில அரசுல வேலை வாய்ப்பு தரப்படும். என்ன நிகழ்ச்சிக்கு விஜயோட தனிப்பட்ட கட்சி நிகழ்ச்சிக்கு சென்றவர்கள் மிதிப்பட்டு இறந்தார்கள், அதுக்கு எப்படி அரசு வேலை வாய்ப்பை இவங்க அள்ளி தர முடியும்? ஏற்கனவே வழக்கு சிபிஐல இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் போயிட்டு பாதிக்கப்பட்டவங்க சந்திச்சு அவங்க அரசு வேலை வாய்ப்பு தரும்போது அது சாட்சியங்களை கலைக்கிற வகையில் ஆகாதா? இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லையா? அதனால கரூர்ல செந்தில் பாலாஜி பார்த்து பயம். அதனால செந்தில் பாலாஜி மீது குதிரை பேரம் நடக்குது. இவரு ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு காரணம் உருவாக்கப்படுகிறது. ஏன்னா அவங்க கிட்ட இந்த ரூட் மாஃபியா இருக்கு. 1 லட்சம் பேர் கிட்ட ஒர்க் பண்றாங்க. டெய்லி Facebookல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல ஒர்க் பண்றாங்க. நீங்க ஒரு கருத்து போட்டீங்கன்னா அது கீழே அசிங்கமா திட்ட வேண்டியது, வீட்டுல இருக்க பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாரும் மேலேயும் அவதூறு பரப்ப வேண்டியது, அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது. அந்த ரூட் மாஃபியா இருக்கிற வரைக்கும் இவங்க யார் மேல வேணாலும் புத்தர் மாதிரி நல்ல பிம்பத்தை உண்டு பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க பிம்பத்தை சீரழிக்கவும் முடியும். ஆனா இப்ப செந்தில் பாலாஜி அவர் ஒரு ஊழல்வாதி, அவர் கரூர் சம்பவத்துக்கு அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்றாங்க மேடம். இதுவே குதிரை பேரம் தான். இணைப்பு விழா நடந்து பாத்தீங்களா, சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நேரத்துல ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்த பேசியிருந்தார். கரூர்ல ஒரு கணக்கு வழக்கு எங்களுக்கு இருக்குது, அது முடிக்கணும், அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்றதை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க எல்லாம் சொல்லும் போது, நீங்க இதெல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு எல்லாம் முடிச்சு போட்டு சேர்க்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க ஆதாயம் தேடணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத பழிபாவத்தை தூக்கி போட்டு மக்களை ஏன் குழப்ப பாக்குறீங்க அப்படின்றத இங்க பிரதான கேள்வியா இருக்குது. பாருங்க, மக்கள் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு, மக்கள் எது நடந்தாலும் சும்மா இருப்பாங்கன்னு அந்த ஒரு நினைப்புல ஆளும் கட்சி இருக்குது. உண்மைதான் மேம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அம்மையா சொன்னாங்களா, கண்ணு கட்டி தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லைன்னு மோடி அவர்கள் சொல்றாரு இல்லையா. இந்தியானா ஆரியம், இந்தியானா ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கொள்கை, இந்துத்துவா சொல்றாரு இல்லையா. அந்த ஆணவத்தோட உச்சத்துல இன்றைக்கு நேற்று பெய்த மழையில் முளைத்த காளானாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா இது வரைக்கும் 3 கட்சியில இருக்காரு. நிர்மல்குமார் 4 கட்சி, புசி ஆனந்த் RSS கார் இன்னைக்கு 2வது கட்சி. அவங்க இப்ப செங்கோட்டையன் மோடியை சந்தித்து, அமித்ஷாவை சந்தித்து அடுத்த நாள் தாவேக்களை தன்னை இணைத்துக் கொண்டவர். இன்றைக்கு அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக்கால் இணைத்துக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு எங்க இருக்கு கொள்கை? அப்போ இவரோட வேலை என்ன தெரியுமா? ஒரு பொய்யை பரப்ப வேண்டியது, அவதூறை பரப்ப வேண்டியது, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க மேம். இன்னைக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ என்ன ஆச்சு? இன்னைக்கு ஆளுநர் அர்லோகர் நேற்று மதுரைக்கு போயிட்டு வைகை நதியை பற்றியும் அங்க இருக்கிற கலெக்டர் எல்லாம் கூப்பிட்டு விசாரணை நடத்திருக்கார், ஆய்வு நடத்திருக்கார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பணியமர்த்தப்படுகிற ஒரு ஆளுநரோட வேலை என்ன? அவருக்கு மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்தோ இல்ல கலெக்டர்களை சந்தித்தோ அவர்களோட ஆய்வு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு விஜய் அவர்களை தட்டி கேட்டிருக்காரா? மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பெயர் மாற்றப்பட்டிருக்கு 2 நாளுக்கு முன்னாடி. 60% வரை ஒன்றிய அரசு பங்களிப்பு, 40% மாநில அரசாங்கத்தோட பங்களிப்பு தான் இத்தனை வருஷமா நடந்துட்டு இருந்துச்சு. முந்தின நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட ஆர்டர் என்ன தெரியுமா? இனி வரும் காலங்கள்ல 60% பங்களிப்பு மாநில அரசாங்கத்தோட, 40% பங்கு தான் ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசு மாநிலங்களுடைய அந்த நிர்வாகத்தை சீர்குலைக்கிறது, பொருளாதார சுமையை ஏத்துக்கிறது. இது குறித்து நாட்டோட முதலமைச்சர் விஜய் வாயை திறந்து பேசியிருக்காரா? ஆளுநரை பத்தி பேசியிருக்காரா? தேசிய கீதம் சட்டமன்றத்தில் 2 முறை பாடப்பட்டதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? விஜயோட கருத்து, விஜய் பிஜேபி எதிர்த்து பேச துணிவில்லாமல் கிடக்கிறார். இன்றைக்கு PMC மூலமா மும்மொழி கொள்கை இங்க நிறுவப்பட இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய உறவுகளுக்கு இடஒதுக்கீடுல இருந்த 3%. அதாவது ஒரு மனிதர் இஸ்லாமியராக அந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாறலாம், அப்படி மாறுகிற பட்சத்தில் அவருக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சுல்ல. இங்க கலைஞர் கொண்டு வந்த சிறப்பு இடஒதுக்கீடு சட்டம் இருந்துச்சுல்ல, அது கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு RSS ஜட்ஜி தான், சுவாமிநாதன் அவர்கள் தான் அதை கேன்சல் பண்றார். இஸ்லாமிய நண்பனாக, கிறிஸ்துவ நண்பனாக வேடமிட்டுக் கொண்டிருக்கிற விஜய் இது வரைக்கும் ஏற்று பேசியிருக்காரா? ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? தெம்பு இருக்கா, திராணி இருக்கா விஜய்க்கு? RSS குறித்து இது வரைக்கும் அவர் என்ன பார்வை வெளிச்சிருக்காரு? மோடி அவர்களை பற்றி என்ன பேசியிருக்கிறார்? ஆளுநர் பத்தி பேசல, திருப்பரங்குன்றம் பத்தி பேசல, இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு கேன்சல் செய்யப்பட்டதை பத்தி பேசல. திருப்பரங்குன்றத்துல ஒரு ஆவணப்படம், அந்த ஆவணப்படத்தை போய் பாருங்க. அந்த வரலாறு சொல்லுது. இந்து மதம் எப்படி, இஸ்லாமிய மதம் எப்படி, அங்க இருக்கிற மக்களோட உறவுகள் எப்படி, திருவிழாக்கள் எப்படி நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்ற சாதாரண ஆவணப்படம். அதை யார் சொல்லி விஜய் சென்னையில வெளியிடாமல் தடுத்தது யார்? அந்த மேலிடம் யார்? விஜய்க்கு மேலிடம் யார்? விஜய்க்கு ஆர்டர் போறது யார்? குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தியா? ஆடிட்டர் குருமூர்த்தி விஜயோட ஆட்சியை புகழ்ந்து தள்ளுறாரு. மயிலாப்பூர்ல தமிழ்நாட்டுல இருக்கிற RSS பிராமணர்கள் கூட விஜய்க்கு தான் வாக்கு போட்டிருக்காங்க தெரியுமா? அது மாதிரி எவ்வளவு கேள்விகள் இருக்கு மேம். ஜனநாயகத்துல யாரும் ஆட்சி அமைக்கட்டும், கட்சி நடத்தட்டும், அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. தமிழ்நாடு மக்களோட பெரும்பான்மை என்ன? ஒரு 108 சீட்டை விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து அவர் ஆட்சி அமைக்க உதவி பண்ணிருக்காங்க. ஆட்சி நல்லபடியா நடக்கட்டும், அவ்வளவுதான். இதுல வேற எந்த கருத்துமே இல்ல. ஆனா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு
தமிழ்நாட்டு மண்ணுக்கு தனி கலாச்சாரம், பண்பாடு, கொள்கை இருக்குல்ல. மதசார்பற்ற நாடு தானே இங்க. பிஜேபி கொண்டு வர மக்களுக்கு எதிரான திட்டங்களை, சட்டங்களை எதிர்த்து நிக்க வேண்டிய கடமை முதல் கடமையாக முதல்வருக்கு தானே இருக்கு. இப்ப அமோனியா கசிவு ஏற்பட்டு 18 பேர் செத்துருக்காங்க. ஆனா அன்னைக்குதான் அவர் பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காரு த்ரிஷா கூட. அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பங்களை நேரில் சந்தித்தாரா? 41 பேர் கரூர் சம்பவத்துல இறந்தாங்க. இதுவரைக்கும் அந்த மண்ணுக்கு போய் அவர் நேர்ல சந்திக்கல. அவர் இப்பதான் எப்ப சந்திப்பார் மக்களை? மக்கள் குறைகளை எப்ப கேட்பார்? கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமியை 2 பேருக்கு சீரழிச்சு கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். ஏன் அந்த குடும்பத்தை நேர்ல சந்திக்கல விஜய் அவர்கள்? இந்த கும்மிடி பூண்டுல ஒரு 3 வயசு குழந்தைய ஒருத்தன் சூறையாடிட்டான், கொன்னுட்டான். ஏன் அந்த குடும்பத்தை விஜய் அவர்கள் சந்திக்கல? அவர் சந்திக்க மாட்டாரா? மோடி அவர்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை யாரையுமே சந்திக்க மாட்டார். பிரஸ் சந்திக்க மாட்டார், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க மாட்டார். அதே பாணியை தான் இன்னைக்கு விஜய் மேற்கொள்கிறார். அப்ப விஜய்க்கும் மோடிக்கு என்ன தொடர்பு? தமிழ்நாட்டுல எத்தனை கொலைகள் இந்த 2 மாதங்கள்ல, எத்தனை கற்பழிப்புகள்? எதற்கு வாயை திறந்திருக்கிறார் விஜய்? சிங்கப்பெண் என்கிற ஒரு படையை உருவாக்கி இருக்கிறாங்க. சிங்கப்பெண்கள் படையில இருக்கிற பெண்களுக்கு தனியா துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடிய பவர் இருக்கா? கையில அவங்களுக்கு லத்தி இருக்கா? அவங்களுக்கு தனியா அவங்களால சிங்கப்பெண்களால ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியுமா? ஒரு டம்மியான ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்க சோசியல் மீடியால ரூட் மாஃபியா மூலமா ஒரு சீன் கிரியேட் பண்றீங்க. மக்களுக்கு எங்க இருக்கு பாதுகாப்பு? இது மாதிரி 1008 கேள்வி இருக்குமே. நீங்க பே சண்முகத்தை பத்தி கேட்டீங்க. பே சண்முகம் அவர்களுக்கு வயசாகி போச்சு. அவரோட கண்ணுல தான் பிரச்சனை இருந்துச்சு, அவர் கருத்திலேயே பிரச்சனை இருக்கு. இவர் எப்படி ஒரு கம்யூனிஸ்ட்களை ஏற்றுக்கொண்டார்கள்? வாச்சாத்தியில எவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்த போது அதை முன்னின்று நடத்திய தோழராக கருதப்பட்ட பே சண்முகம் அவர்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கு இவர் தாவேக்காக்கு இந்த அளவுக்கு அடிமையாகிட்டாருன்னு தோணுது. மற்ற கம்யூனிஸ்ட் தோழர்கள் நம்ம சொல்லல. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மிக உயர்ந்தது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் மிக மண்ணுக்கான அர்ப்பணிப்பை கொண்டவர்கள். ஆனா பே சண்முகம் போன்றவர்களுடைய செயல்பாடுகள், அறிக்கைகள் அவர் விஜய்க்கு என்னவாக போய்விட்டாரோ என்ற பயம் இருக்கு இல்லையா? எது குதிரை பேரம்? சும்மா ஒரு 4 பேர் பேசிட்டு இது மாதிரி ஒரு எம்எல்ஏ பத்தி பேசும்போது அவங்க மேல கைது நடவடிக்கை எடுத்தீங்க, சிறப்பு, நன்றி, கிரேட். ஆனா அமமுக எம்எல்ஏ மன்னார்குடி காமராஜ் அவர்கள் அவர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதுறார், நான் தாவேக்காவை ஆதரிக்கிறேன். ஒரு வீடியோ எடுத்து வீடியோ வெளியிட்டது யார் தெரியுமா? தாவேக்கா. அப்போ வேற ஒரு கட்சியோட எம்எல்ஏவை தாவேக்காவுக்கு ஆதரவாக செயல்பட வைத்து அதை வீடியோ பதிவிட்டு, அது எந்த பேரம்? இன்று அந்த காமராஜ் அவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் செயல்படுகிறார். இதுக்கு எந்த பேரம்? இதுக்கு என்ன பெயர்? A1 குதிரை பேரம் விஜய் தான் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா மேம், மே 4ஆம் தேதியில இருந்து குதிரை பேரம் மட்டும் தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அது அரங்கேற்றுவது தாவேக்கா. அது முதல் சாட்சி. ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு டிடிவி தினகரன்? என்னோட கட்சி எம்எல்ஏ தாவேக்கா அவர்கள் பேரம் பேசிட்டாங்க, எனக்கு அகைன்ஸ்டா திருப்பிட்டாங்க, அவர் காணவில்லை என்று ஆளுநர் மாநில கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? தூய சக்தி விஜய் ஏன் கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்கல? இரண்டாவது, அதிமுக என்பது ஒரு ஜனநாயக ஒரு சக்தி. எம்ஜிஆர் அம்மையார் வழி வந்த ஒரு கட்சி, ஒரு கொள்கை உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சியில இருந்து இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல தேர்தல் முடிந்து ஒரே மாதத்துக்குள்ள இது மாதிரி 6-7 எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ பதவியில் ராஜினாமா பண்ணிருக்காங்களா? ராஜினாமா கீழே பண்ணிட்டு மேல போயிட்டு தாவேக்கா மினிஸ்டர்ஸ் சந்திச்சு கட்சியில சேர வேண்டிய அவசியம் என்ன மேம்? இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு கூட ஒரு சாக்லேட் கொடுக்க வேண்டியதா இருக்கு, நல்லா படி, இதை செய்ய, அதை செய்யின்ட்டு. அப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சியில் இத்தனை வருஷம் பயணித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு உடனே வேற ஒரு தாவேக்கா கட்சியில சேர்றதுக்கு என்ன டிமாண்ட் இருக்கு? அந்த டிமாண்டுக்கு பேர் தானே குதிரை பேரம். அதை விஜய் ஒத்துப்பாரா? 4 பேரை கைது பண்ணது எவ்வளவு சரியான நடவடிக்கையோ, அப்படின்னா இந்த மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் 20 பேரை ராஜினாமா பண்ண முயற்சி நடந்தது, அது பேர் குதிரை பேரம் இல்லையா? இன்றைக்கு 6 பேர் ராஜினாமா பண்ணி டிவிக்கு சேர்ந்திருக்காங்க, அதுக்கு பேர் குதிரை பேரம் இல்லையா? தமிழ்நாட்டோட மிக முக்கிய தலைவர், ஈழத்துக்கெல்லாம் மைந்தர், பாராளுமன்றவாதி அண்ணன் வைகோ அவர்கள் என்ன சொன்னாரு? நான் விஜய் அவர்களை 1 மணி நேரம் 20 நிமிடம் சந்தித்தேன், அன்பாக உரையாடினார், ஆதரவாக பேசினார் என்று அடுக்குமொழியில் அளந்து விட்டாரே அண்ணன் வைகோ அவர்கள். என்ன சொன்னார்? தன்னுடைய 2 மதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்யுங்க, நானே நீங்க சொல்ற தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. இது ஒரு மாநில அரசை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற, மாநில அரசை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா? அவர் ராஜினாமா பண்றது இது ஒரு நிகழ்ச்சியே போதாதா? என்ன பேசியிருக்காரு அவரு? ஒரு முதலமைச்சர், நாட்டோட முதலமைச்சர் வேற ஒரு கட்சி 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணணும்னு சொல்லலாமா? இதெல்லாம் குதிரை பேரத்துல வராதா? இதெல்லாம் குதிரை பேரத்துல வரலனா அந்த 4 பேரை கைது பண்ணது குதிரை பேரத்துல வராது. அந்த 4 பேரை கைது பண்ணது சரி குதிரை பேரம் என்றால், இந்த அமமுக எம்எல்ஏல தொடங்கி அதிமுக எம்எல்ஏல இருந்து மதிமுக எம்எல்ஏ வரைக்கும் ராஜினாமா பண்ண வைத்ததும் வைக்க துணிவதும் குதிரை பேரம் தானே? அப்ப இந்த நிகழ்வில் A1 அக்யூஸ்ட் யார்? இந்த நிகழ்வில் இந்த அரசியல் அசிங்கத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிற அசிங்கத்தில் யார் தண்டிக்கப்பட வேண்டும்? தூய சக்தியாக விஜய் அவர்கள் இருக்கட்டும், வாழட்டும், தமிழ்நாட்டை ஆளட்டும். தூய சக்தியாக நீங்க சொன்னீங்கன்னா தூய சக்தியா இருக்கணும். உங்களுக்கு வந்த ரத்தம், மத்தவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? குதிரை பேரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது முதலில் தூங்கியது தாவேக்கா தான். சரி, நீங்க சொன்ன மாதிரி இந்த தூய சக்தியின் பயணம் இனி வரும் நாட்களில் எப்படியாக போகும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சி கலந்ததுக்கு நன்றி வளரசு சார். தேங்க்யூ மேம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.